ரீசெண்டாக ஐபிபிஎஸ்பிஓ அவங்க புதிய விதமான ஒரு ஹேண்ட் அவுட்டை வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெயின்ஸ் இப்படி தாங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். செக்ஷன் எப்படி நாங்கள் வந்து பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி எப்படி நாங்கள் வந்து பிரிச்சிருக்கோம். அதில் வந்து ரீசனிங் இப்படி இருக்கும், இங்கிலீஷ் இப்படி இருக்கும், குவான்ஸ் வந்து இப்படி இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, 40 அப்படின்ற மாதிரி இப்போ வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து வெளியிட்டாங்க. இதை பற்றி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இப்போது நம்ம எல்லாருமே ஒரு விதமாக படிச்சுட்டு வந்துருந்துருப்போம். இப்போது இப்படி புதுசாக செக்ஷன் ஏ செக்ஷன் பியில் வந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அப்படின்றதுல இத்தனை கொஷின் அப்படின்னு இவங்க வந்து பிரிச்சிருக்கும் போது நான் எப்படி சார் நான் அப்ரோச் பண்ணுறது, எக்ஸ்பெஷலி நான் வந்து ரீசனிங்கை நான் எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணுறது? ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லாஸ்ட் இயர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஐபிபிஎஸ் பிஓட கஷ்டத்தின் கஷ்டமாக இருந்த ஒரு டாபிக் அப்படின்னா அது வந்து ரீசனிங் தான். எல்லாருமே ஈஸியாக எடுத்துட முடியாதுல்ல. அப்போ எப்படி இந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்றத நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் இது எல்லாத்துக்குமானது நம்ம கண்டிஷனல் லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷாக்கிங்கான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மார்க்கை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. 30 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 60 மார்க்கை 30 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 மார்க் உங்களுக்கு வந்து 15 கொஷினும் 1 மார்க் உங்களுக்கு 30 கொஷினும் இருக்குது. ஓகேவா? இப்போ அதிகப்படியான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மார்க்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 மார்க்ஸ் நம்ம 15 கொஷின் வந்து போட்டால் நமக்கு வந்து 30 மார்க் நமக்கு வந்து கிடச்சிரும்ல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்குக்கு நீங்கள் 30 கொஷின் வந்து போட்டு நான் 30 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தடாலடி குமார் நான் அடிச்சு விட்டேன் சுமார் அப்படின்ற மாதிரி இந்த 2 மார்க்ஸே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு போய் 2 மார்க்ஸ் வந்து உட்காருவாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, 15 கொஷினுக்கு 2 மார்க்கு கேட்கும்போது இதோட டஃப்னஸ் லெவல் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே வந்து ஹையாக தான் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன வரும் அப்படின்னா, 2 மார்க்ஸில் இந்த டாபிக் வரும், 1 மார்க்கில் இந்த டாபிக் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியுமானா அப்படின்னா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயும் என்னென்னலாம் கேட்கலாம், பசில்ஸ் வந்து கேட்கலாம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்கலாம், அதே மாதிரி ஒரு டேட்டா சஃபிஷியன்சி வந்து கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோடட் பேஸில் வேணாலும் வரலாம். அதே தான் 1 மார்க்லேயும் உங்களுக்கு வந்து பசில்ஸ் இருக்கலாம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம், டேட்டா சஃபிஷியன்சி வந்து இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்செலனஸ் வந்து இருக்கலாம். அது வந்து டைரக்ஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த விதமான டாபிக் வேணாலும் இருக்கலாம். நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்கில் இருக்கலாம். பட் இங்கேக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டினோட லெவல் மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கொஷினோட லெவல் மட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ ரீசனிங்க்கு நம்ம கையில் மொத்தம் 60 நிமிஷம் இருக்குது, சரியா? 1 மணி நேரம், சரியா? 60 மினிட்ஸ். ஓகே, 1 மணி நேரத்தில் நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ இந்த 1 மணி நேரத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்ன சார் பண்ணணும், ஒரு 5 மினிட் நீங்கள் வந்து என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 நிமிஷம் பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. நான் 5ல் இருந்து ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்களேன். 10 நிமிஷன்றது அதிகபட்சம் சொல்கிறேன். நீங்கள் 5லேருந்து ஒரு 7 இந்த நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் ஃபுல் அனலைசேஷன் வந்து பண்ணிடுங்க. ஃபுல்லாக வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிடுங்க. என்னென்னலாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொஷின்லாம் நான் வந்து பிக் பண்ணி போட போகிறேன் அப்படின்ற ஃபுல் அனலைசேஷன் உங்கள்கிட்ட முடிச்சிடும். இந்த 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது உங்களோட ரஃப் ஷீட் வச்சுக்கோங்க. உங்கள் ரஃப் ஷீட்டில் வச்சுக்கிட்டு முதல்ல வந்து ரஃப் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அட்டன் பண்ண போகிறது, செகண்ட் நான் அட்டன் பண்ண போகிறது, நான் தேர்ட் நான் அட்டன் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நான் அட்டன் பண்ண போகிறது. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 32வது கொஷின் செக்ஷன் ஏல வந்து நல்லா தெரியுது. அப்போ அதுதான் நான் வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 42வது செக்ஷன் ஏல நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் 63வது கொஷின் செக்ஷன் பியில் நல்லா தெரியுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68வது கொஷின் செக்ஷன் பியில் வந்து தெரியுது. ஒரு 70வது கொஷின் செக்ஷன் பியில் வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியுது. அதே இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45வது கொஷின் செக்ஷன் ஏல வந்து எனக்கு நல்லா ஓரளவுக்கு தான் தெரியுது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டஸ்ட் லெவல். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவோம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுடைய ட்ரை லெவல் லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வைக்கணும். டைம் இருந்தால், ஓகே, டைம் இருந்தால் ட்ரை பண்ணணும், டைம் இருந்தால் பார்ப்போம்,
டைம் இருந்தால் பார்ப்போம் போடா அப்படின்ற மாதிரி இதை வந்து வச்சுக்கணும். அப்போ நீங்கள் ஃபுல் அனலைசேஷன் பண்ணும்போது இப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் டப்புன்னு நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்களா, 32வது கொஸ்டின் டக்கு 32வது கொஸ்டினை போய் கடகடன்னு போட்டுருவீங்க. அடுத்து 42வது கொஸ்டின் கடகடன்னு முடிக்கிறீங்க செக்ஷன் ஏல. அடுத்து செக்ஷன் பி வந்து போயிடணும். செக்ஷன் ஏ வந்து போகிறப்ப செக்ஷன் பி வந்து போயிடணும். அதுலேயும் நான் வந்து 63 68 கடகடன்னு முடிச்சிட்டோமா. அப்போ இங்கேயும் மார்க் கெயின் பண்ணியாச்சு, இங்கேயும் மார்க் கெயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் நிறைய போட்டு பார்க்க வேண்டிய செஷன் வந்து நம்ம 2வது நோட் பண்ணியிருக்கிறது. அது செக்ஷன் பியில் இருக்குப்பா, டப்புன்னு போ செக்ஷன் பியில் அதை போடு. அதுக்கப்புறம் அது முடிச்சா அது வரலையா அப்படியே விட்டுரு. அதுக்கடுத்து 45 இதுக்குவா. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு வச்சுருப்போம்ல, அதை நம்ம ஃபைனலாக வந்து போட்டு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் இருக்கவே கூடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. பயங்கரமாக நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொஷினை சால்வ் பண்ணியே தீருவேன். என்கிட்ட பேசுகிறவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சார் இந்த கொஷினை ட்ரை பண்ணேன் சார், எப்படியாவது போடணும்னு நினச்சேன் சார், ஆனால் முடியல, பார்த்தா டைம் முடிஞ்சிச்சுன்னு வாங்க. ஒன்றால் முடியாது, ஆனால் டைம் முடிஞ்சிடும். அதனால் உன்னால் ஈகோ வந்து இந்த இடத்துல கை விட்டுருங்க. போட முடியலையா அந்த சம் பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு டாட்டா காட்டி விட்டு என்னென்ன சம் நம்மளால் போட முடியுமோ இந்த மாதிரி தனித்தனியாக நோட் பண்ணி போடுங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே செம்மையாக வந்து பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருக்குது அப்படின்னா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கொரீஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து எப்போனாலும் கேட்கலாம் மக்களே. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.